டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் கரூருக்கு மக்களை சந்திக்க போயிருக்காரு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு சந்திக்க போயிருக்கிறாரு, மக்களுக்கு நன்றி சொல்ல போயிருக்கிறாரு. அப்படின்னா நம்பிடாதீங்க. அதுக்காகலாம் அவர் போகலை. அவருடைய எண்ணமும் ஓட்டமும் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா, இடைத்தேர்தல் வருது, அதில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். இந்த இடைத்தேர்தலுடைய பிரச்சாரத்துக்கு தான் அவர் சென்றிருக்கிறார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய பேச்சுகள் ஒவ்வொன்றும் இதை ரொம்ப தெள்ள தெளிவாக நம்மளுக்கு வெளிப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களையும் அங்கே நிற்க வச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து பேசினாங்க. அதில் பெண்கள் பாதுகாப்பு வேணுமா, விசில் ஓட்டு போடுங்க. குழந்தைகளுக்கு நல்ல தரமான கல்வி வேணுமா, விசில் ஓட்டு போடுங்க. இப்படின்னு சொல்லிட்டு இந்த விளம்பரத்தை பண்ணுறதுக்கு தான் அவர் போயிருக்காரு, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தான் போயிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் பேசினார். இந்த தாய்மாமன் சீர் செய்ய போகிறேன், நான் வந்து மற்றவங்களை போல் ரீல் தாய்மாமன் கிடையாது, ரியல் தாய்மாமன் அப்படின்னு சொன்னார். ரியல் தாய்மாமன் அவர்களே, இப்போ தான் உங்களுக்கு குழந்தைகள் வந்து கண்ணு தெரியுதா? மோந்திரம் போடும் போது தான் உங்களுக்கு கண்ணு தெரியுமா? எத்தனை குழந்தைகள் இவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையினால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சூலூரில், கும்மிடிப்பூண்டியில், இன்னும் எவ்வளோ இருக்குது. அப்போல்லாம் தாய்மாமன் எங்கே ஓடி போய் ஒளிஞ்சிங்க? எங்கே தாய்மாமன் போனார்? வரவே இல்லையே. தாய்மாமன் இப்போ மட்டும் எதுக்கு வந்திருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆதாயம் வேணும், அதானே? இதே குழந்தைங்க சொல்லி தானே சார் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் தானே சார் சொன்னீங்க குழந்தைங்கிட்ட அடம் பிடிங்க, கிண்டர் ஜாய் வேணும்னு அடம் பிடிக்கிறீங்களே, அது போல் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அடம் பிடிங்க. உங்கள் அப்பா கிட்ட, உங்கள் அம்மா கிட்ட, உங்கள் அண்ணன் கிட்ட, உங்கள் அக்கா கிட்ட, உங்கள் மாமி கிட்ட, உங்கள் மாமா கிட்ட, இப்படின்னு எல்லார்கிட்ட அடம் பிடிங்க சொன்னீங்களே. ஆனால் அந்த குழந்தை செல்வங்களை நீங்கள் காப்பாற்றினீங்களா? அதுக்கு உங்களோட ஆக்ஷன் என்ன, நடவடிக்கை என்ன? இன்னைக்கு குழந்தைக்கு தாய்மாமா மோந்திரம் போடுறேன், நான் தான் ரியல் தாய்மான்னு சொல்லிட்டு நீங்கள் மார்த்தட்டிக்கிறீங்களா? அன்னைக்கு எங்கே போனீங்க அந்த ரியல் தாய்மாமன்? ரியல் தாய்மாமனா இருந்து இப்போ ரியல் தாய்மாமனா அவதரிக்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? ஸோ பல விஷயங்கள் நம்மளுக்கு கேள்வி கேட்க தோணுது. விஜய் அவர்கள் பேசுனது சும்மா பஞ்சு டைலாக் அடிச்சுட்டு போகிறதில்ல சார் சிஎம் பதவி. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. என்னென்ன நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க சிஎம் பதவினா? இதில் வேற அவர் சொல்கிறாரு, மேகதாது அணை விவகாரத்தை பற்றி எனக்கு பேச தெரியலையா? பேசணுமா? அப்போ நீங்கள் ஏன் வாதாடலை ஒழுங்கா? திமுக பார்த்து கேள்வி கேட்குறாரு. ஏன் ஒழுங்கா வாதாடலை சார்? திமுக இருக்கிற வரைக்கும் அந்தந்த மாதத்தில் அந்தந்த பருவத்தில் நமக்கு வர வேண்டிய தண்ணீர் வந்துட்டு இருந்தது, கரெக்டாக வந்துட்டு இருந்தது. விவசாயிகள் செழிப்பாக விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு தர வேண்டிய தண்ணீரை கரெக்டாக அந்த தேதியில் கிடைக்கணும்னா அந்த தேதியில் கிடைச்சிரும். அதே போல் மேகதாது அணை விவகாரத்தை எடுக்கவே இல்லை. அப்படி ஒரு வேளை எடுத்தாலும் இந்த அளவுக்கு திமுக எம்பி அவங்களுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டாங்க அப்படின்றதெல்லாம் போய் எடுத்து பாருங்கள் சார், அப்போ தெரியும். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? நான் பேச மாட்டேன், நான் என்ன மோதிக்கிட்டே இருக்கணுமா, நான் என்ன பேசிக்கிட்டே இருக்கணுமா? டாக்லெஸ் ஒர்க் மோர். அவர் பேச்சு அப்படிதான், பேச்சு கம்மியாக இருக்குமா, வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் பேச்சு கம்மியாக இருக்கிறது ஒத்துட்டீங்க. என்ன வேலை செஞ்சீங்க? சரி, இந்த 2 மாதத்தில் நீங்கள் என்ன சாதனை பண்ணீங்க சொல்ல வேண்டியதானே? இந்த 2 மாதத்தில் தாவேக்கா உங்கள் அண்ணன் விஜய் நான் பொறுப்பேற்றுட்டு இவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? நான் சொல்லவா நீங்கள் என்ன சாதனை பண்ணீங்கன்னு? திமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு பெயரை மாற்றிருக்கீங்க, திமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கீங்க. அதே போல் போதை கலாச்சாரம் பெருகிருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலைவிரித்து ஆடி இருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கு, அதுவும் சிங்கப்பெண் அதிரடிப்படை போட்ட பிறகும் இங்கே அதிகரிச்சிருக்கு. பல குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையினால் உயிரிழந்திருக்கிறாங்க, மின்வெட்டு பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது. அதே போல் விவசாயிகள் வீதிக்கு வந்து இறங்கி போராடி இருக்காங்க. இவ்வளோ சாதனைகள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இன்னும் ஏகப்பட்ட சாதனைகள் இருக்குது. அதெல்லாம் சொல்ல போனால் இந்த வீடியோவே பத்தாது, அந்த ரேஞ்சுக்கு சாதனைகள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் நான் வந்து இதெல்லாம் பண்ண போகிறேன், இதெல்லாம் செய்ய போகிறேன், தாய்மாமன் சீர் கொடுக்க போகிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? தாய்மாமன் சீர், ரியல் தாய்மாமன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது மாத்திரம் இல்லாமல் வெள்ளரிக்கையை பற்றி ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? ஓட்டை விழுந்துருச்சு, அந்த பானையில் தண்ணி ஊற்றுறாங்க, பானை இருக்குது தண்ணி எங்கே அப்படின்றீங்க. ஆனால் இந்த வெள்ளரிக்கை மூலமா திமுக எப்படி சூப்பரான ஒரு ஆட்சியை கொடுத்தது, நலத்திட்டங்களை செஞ்சுட்டு வந்தாங்க, மக்களுக்கான திட்டங்களை கொடுத்தாங்கன்னு அக்செப்ட் பண்ணி திமுகவுக்கு தூய சக்தின்னு சர்டிஃபிகேட் கொடுத்ததே நீங்கள் தான்.
அப்படி இருக்கும் பொழுது இது அப்படியே நீங்கள் எப்படி மாத்துறீங்க? ஒன்றும் புரியலையே. எதுக்கு இப்படி பேசுறீங்க? வாய் இருந்தால் என்ன வேணா பேசலாமா? திமுகவை சொல்கிறீங்களா? உங்களுக்கு வாய் இருக்கிறதுனால எவ்வளோ பொய்களை வேணா அவுத்து விடலாமா? என்ன சிஎம் சார், இதை கொஞ்சமாக மனசாட்சின்னு ஒன்று வேணும் சார். இந்த திமுக தான் இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்குச்சு. வாங்கின கடனை எல்லாமே திட்டங்களுக்கு தான் செலவு பண்ணியிருக்குது. ஆனால் அந்த திட்டங்கள் எதனா ஒரு திட்டம் வந்து குறையா இருக்கும், வேணாம் அப்படின்னு ஒதுக்கலான்னு பார்த்தா எந்த திட்டத்தையும் ஒதுக்க முடியல. ஏன்னா மனுஷன் மு.க. ஸ்டாலின் வந்து எல்லா திட்டத்தையும் ஸ்ட்ராங்காக மக்களுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வச்சிட்டா போல. இந்த திட்டம் தேவையில்லாத திட்டம், இது தூக்கலாமா அப்படின்னு யோசிச்சு மூளையை கசக்கி பார்க்குறாங்க. முடியல. ஏன்னா ஸ்டாலின் அந்த அளவுக்கு என்ன பண்ணாரு, திட்டத்தை கொண்டு வந்துட்டார். அதனால தான் இன்னைக்கு அந்த மனுஷன் சொன்னாரு, ஒரு நாள் ஸ்டாலின் இல்லாமல் போவான், ஆனால் அந்த ஸ்டாலினுடைய பேர் ஒவ்வொரு திட்டங்கள்லையும் வாழும்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனமாக அந்த மனுஷன் சொன்னா போல. இப்போ தெரியுது. ஏன்னா வெள்ளரிக்கையை கொடுத்து இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, திமுகவுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, நல்லா தூய சக்தி பாவங்க, நல்லா ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, சரி ஓகே அவர் சொல்கிற மாதிரியே ஓட்டை இருக்கட்டும், தண்ணி ஊற்றுறீங்க. நீங்கள் எத்தனை ஓட்டை போட்டீங்க? இன்னைக்கு தாய்மாமன் சீருன்னு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா, மோத்திரம் போடுறேன்ட்டீங்களா, இதுக்கு எத்தனை லட்சம் கோடி ஆகும்? அப்போது அந்த ஓட்டை யார் போடுறது? நீங்கள் தானே போடுறீங்க. இன்னும் நிறைய இருக்குது ஓட்டை போடுறதுக்கெல்லாம். எக்கச்சக்கமான ஓட்டை போடுவார், வெயிட் பண்ணுங்க. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு வெள்ளரிக்கை வரும்போது தெரியும் எத்தனை ஓட்டை இவர் போட்டிருக்காருன்னு, அதில் எத்தனை தண்ணிகள் இவர் பாய்ச்சிருக்கிறாரு சொல்லிட்டு அப்புறம் தெரியும். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இப்போ போன காரணம் என்ன? நீங்கள் கரூருக்கு போனது இடைத்தேர்தலை வச்சு தான். ஆனால் அந்த இடைத்தேர்தலுக்கு உயர்நீதிமன்றம் வச்சது ஒரு செக்கு. என்ன அப்படின்னா, இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது, ஒரு 5 தொகுதியை வந்து செலக்ட் பண்ணி இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது. ஏன்னா இது தேர்தல் சம்பந்தப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால இந்த 5 தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுப்பா, ஸ்ட்ராங்காக நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால தடையை உயர்நீதிமன்றம் நச்சுன்னு சொல்லியிருக்கு. விராலிமலை, கரூர், அதே போல் அம்பாசமுத்திரம், விராலிமலை, கரூர், அம்பாசமுத்திரம், பெருந்துறை, திருச்சி கிழக்கு, இந்த 5 தொகுதியிலையும் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு திட்டவட்டமாக உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லிருச்சு. இப்போ போனது வேஸ்ட்டாக போயிருச்சா? நம்முடைய ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாக போய்விட்டதே அப்படின்னு 23ஆம் புலிகேசி சொல்லுவார். அந்த மாதிரி விஜய் அவர்கள் போட்ட எஃபர்ட் எல்லாமே, விஜய் அவர்கள் எதை நினைச்சு கரூருக்கு போனாரோ, விஜய் அவர்கள் எதை முன்னிறுத்தி கரூருக்கு போனாரோ, அது எல்லாமே இப்போ தவிடுபொடியா இருக்கு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நீங்க உள்ள போனதே இடைத்தேர்தல் வச்சுதான். எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் புலம்புறாரு. விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இதுக்கு பேசாத நம்ம என்ன பண்ணிருக்கலாம், அதிமுகவிலே இருந்திருக்கலாம்பா. அதிமுகவில் இருந்திருந்தா கூட ஒரு எம்எல்ஏ அப்படின்னு இருந்திருப்போம், சட்டமன்றத்துக்குள்ள போயிருப்போம். இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள போல. இவ்வளவு ஏன் கரூருக்கு விஜய் போனார்ல, அங்கே மாவட்ட அலுவலகத்துக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, அரசு நிகழ்ச்சிக்குள்ளே போயிருக்காரு. இவங்க 2 பேரும் வெளியே வெயிட் பண்ணியிருந்துருக்காங்க. ஏன்னா எம்எல்ஏ கிடையாதுல்ல, அரசு நிகழ்ச்சியில் அரசுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க உள்ளே போக முடியாதுல்ல. அப்போ இவங்க எப்படி உள்ளே போக முடியாது? வெளியே நிப்பாட்டி இருக்காங்க. ஸோ இதுதான் நிலைமை. இப்போ இன்னும் இடைத்தேர்தல் வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், உள்ளே போக முடியாது அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ அந்த பக்கம் போனவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பேரிடி. பேசாத நம்ம இங்கேயே இருந்திருக்கலாம், நம்ம என்ன எம்எல்ஏ வேணால் வளம் வந்திருக்கலாம். இப்போ தொகுதிக்கும் எம்எல்ஏன்னு போக முடியாமல், சட்டமன்றத்துக்கும் போக முடியாமல், இடைத்தேர்தலை சந்திக்கவும் இல்லாமல், என்னையா இது நீர்த்து போயிடையா? அப்புறம் மக்கள் நம்மளை மறந்துடுவாங்க. இது இடைவெளியில் விஜய் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறாரு, தாவேக்காவின் என்னென்ன செய்ய போகிறாங்க, இதெல்லாம் மக்கள் மத்தியில் எப்படி அதிருப்தியை கிளப்ப போகுது. ஏன்னா இப்போவே பல பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ உயர்நீதிமன்றம் தக்க பதிலடி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து விஜய் அவர்களுக்கு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அவ்வளோ மூச்சு கொடுத்து வெளுத்து வாங்கி விடுங்க, திமுக தீய சக்தியை வெளுத்து வாங்கி விடணும். உயர்நீதிமன்றம் உங்களை வெளுத்து வாங்கிருச்சா? இடைத்தேர்தல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சா? இடைத்தேர்தல் வந்து சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லிருச்சா 5 தொகுதியில்? இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ யாரை வெளுத்து வாங்கினா யோசிங்க. அதாவது டைலாக்கு, பஞ்சி டைலாக்கு தான். ஒரு முதலமைச்சர் எப்படி பேசணும்? இப்போது நீங்கள் ஒரு முதலமைச்சராக தொகுதிக்கு போகிறீங்கன்னா அந்த தொகுதியோட குறைகள் எடுத்து பேசணும். அந்த தொகுதிக்கு என்னென்ன வளர்ச்சிகள் வேணும், அந்த தொகுதி மக்களுடைய குறைகள் என்ன, இதுதான் பேசணும். ஆனால் நான் அந்த பஸ்ஸு மேலே ஏறி நின்னாலே எனக்கு தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் தான். இவங்க 2 பேரும் கூட்டு களவானீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து என்ன பண்ணுறது, பேசுறது, திமுகவை கழுவி ஊற்றுறது, மு.க. ஸ்டாலின் அவர்களை கேலி கிண்டல் பண்ணுறது. இதுதான் சிஎம்மா? இதுக்கு தான் உங்களை வந்து முதலமைச்சராக்கணுமா? இன்னைக்கு உங்களுக்குன்னு கைத்தட்டி விசிலடிக்கிற ஆரவார கூட்டத்தை விட்டுட்டு வெளியில் வந்து பாருங்கள் சார், மக்கள் எவ்வளோ கொடுமைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் கைத்தட்டின்னு விசில் அடிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் அது மட்டும் கிடையாது, மக்கள் வெளியில் இருக்கிறாங்க. எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க. 127 தொகுதியில் உங்களை தோக்கடிச்சிருக்கிறாங்க. அதை முதல்ல சிந்திங்க. அந்த மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சார்.
இதுதான் நீங்கள் மக்களுக்கு சரியாக கொடுக்குற ஆட்சி அப்படின்னு தெரியும். பணமா ஜனமா அப்படின்னா எனக்கு ஜனந்தான் முக்கியம் அப்படின்னு சும்மா வாய் வழியாக டைலாக் மட்டும் பேசினா போதாது. அந்த ஜனத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, அந்த ஜனத்துக்கு நீங்கள் ஆக்கப்பூர்வமாக என்ன செஞ்சீங்க, அங்கே அந்த ஜனத்தினுடைய குறைகளை கேட்டறிந்து நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு தான் இங்கே பார்க்கணும். ஊழல்லாம் போயிடுச்சு, ஊழலே கிடையாது. ஒரு பெரியவர் சொல்கிறாரு, லஞ்சமே வாங்குறதுல போனால் எங்களுக்கு அங்கே மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சினிமா பட சீனா எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாரு கண்டி. நிஜத்துக்கு இன்னும் வரலை. முதல்ல இவர் நிஜத்துக்கு வரணும் அப்படின்றதான் நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அதனால் இப்போ உயர்நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லிருச்சு, இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது. ஸோ கரூருக்கு எதை நம்பி போனாரோ, கரூருக்கு எதை நோக்கத்தோட போனாரோ அது செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு. கரூரில் பிரச்சாரத்துக்கு போன விஜய் அவர்கள் அம்புட்டும் வேஸ்ட்டாக போயிருச்சே, பிரச்சாரம் வேஸ்ட்டாக போயிருச்சே அப்படின்னு தான் பார்க்கணும். திரும்பவும் கரூருக்கு போயிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணணும், வேற வழி கிடையாது. ஏன்னா திருச்சி கிழக்கில் அப்படி தான் பண்ணாரு, இப்போ கரூரில் அப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அதுவும் வேஸ்ட்டாக போயிருச்சு. இதை பற்றியோட கருத்தை அப்படி இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.